காலத்திலே திருமணம் நடைபெறுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இன்றைய அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் உங்களுடைய துணையோடு அதிமுக ஆட்சி மலரும், திட்டம் தொடரும். அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள், புரட்சி தலைவி அம்மாவுடைய சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம். அம்மா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் திறமையானவர்களாக அவர்கள் எதிர்காலத்திலே உலக தரத்திற்கு ஏற்ற கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தாங்க. ஒரு லேப்டாப் 17,500 ரூபாய், ஒரு லேப்டாப் 12,500 ரூபாய். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியிலே 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசு. அதற்கு மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசு அதிமுக அரசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கல்வியில புரட்சி மறுமலர்ச்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீட்டு செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து கல்வியில ஒரு புரட்சியை தமிழகத்திலே உருவாக்கி தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதே வழியில் அதிமுக அரசு செயல்பட்டது. இன்றைக்கு தமிழகத்திலேயே 10 ஆண்டு காலம் 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கல்வி சிறக்க வேண்டும். ஒரு மாநிலம் கல்வியிலே சிறந்தால் அனைத்து வளங்களும் தானாக பெருகும். இதையெல்லாம் இதையும் புரட்சி தலைவி அம்மா தொலைநோக்கோடு சிந்தித்து இன்றைக்கு 10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அம்மா முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அந்த 10 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம். இதன் மூலமாக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராமத்திலிருந்து நகர வரை இந்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தமிழகத்திலே 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இன்றைக்கு நம்முடைய ஏழைகளுக்கு சிறந்த சிகிச்சை அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டது. நீங்க போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 10 ஆண்டு காலத்திலே கட்டப்பட்ட அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை போய் பாருங்கள். இன்றைக்கு அப்போலோ மருத்துவமனையில் என்ன வசதி இருக்குதோ அதே வசதி நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கின்ற நிலையை அதிமுக ஆட்சியிலே உருவாக்கி கொடுத்தோம். அதே போல 21 பாலிடெக்னிக் கல்லூரியை கொடுத்தோம். இன்றைக்கு 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை கொடுத்தோம். கால்நடை பூங்கா, மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆசியாவிலே 1000 கோடியில் மிகப்பெரிய கால்நடை பூங்கா கொடுத்தா இந்த ஆட்சியில கிடப்புல போட்டாங்க. இன்னும் முழுமையா திறக்கல. அதே போல பொறியியல் கல்லூரி கொடுத்தோம், வேளாண்மை கல்லூரி கொடுத்தோம், ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை தமிழகத்திலே திறந்ததன் விளைவு கல்வி கற்புடைய எண்ணிக்கை இருந்தது. பட்டப்படிப்பு படிக்கின்ற நிலை உயர்ந்தது. இந்தியாவிலேயே இன்றைக்கு உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இப்படி சாதனை படைத்த அரசாங்கம் தான் அதிமுக அரசு. இன்றைக்கு தமிழகத்திலே 4 ஆண்டு காலம் பொறுப்பேற்றுகின்ற முதலமைச்சர் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாவது கொண்டு வர முடிஞ்சதா? முடியாது. திறமை இல்ல. திறமையில்லாத ஒரு முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். எவ்வளவு புள்ளி வரத்தை சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழக 4 ஆண்டு கால ஆட்சியில எத்தனை கல்லூரிகள் திறந்தீங்க? எத்தனை மெடிக்கல் காலேஜ், எத்தனை கால்நடை மருத்துவக் கல்லூரி, எத்தனை வேளாண்மை கல்லூரி, இப்படி பட்டியல் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இவ்வளவும் திறந்தும் வேண்டும் என்ற திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் ஒன்றும் செய்யவில்லை. 10 ஆண்டு கால ஆட்சி இருண்ட ஆட்சின்னு சொல்றாங்க. நியாயமா? அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. அது மட்டும் இல்ல,
இன்னைக்கு நம்ம கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 41% பேர், அதாவது 3,81,000 பேர் அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 2017-18 ஆண்டு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதையெல்லாம் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. எங்களுடைய மனதில் பட்டது, அந்த ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மருத்துவராக வேண்டும். அதற்காக திட்டத்தை தீட்டப்பட்டு செயல் வடிவில் கொடுக்கப்பட்டு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளி படித்த ஏழை எளிய குடும்பத்தை பண்ண மாணவ மாணவி 2818 பேர் மருத்துவ கல்வியை படிச்சிட்டு இருக்காங்க. மருத்துவ கல்வி படிப்பதற்கு துணை நின்ற அரசு அதிமுக அரசு. நேற்றைய தினம் கூட நம்முடைய மாவட்ட செயலாளர் செல்வ மோகனதாஸ் பாண்டியன் அவர்கள் ஒரு 5 பேரை இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வு பண்ற மாணவ மாணவி அழைச்சிட்டு வந்து என்னிடத்திலே புகைப்படம் எடுத்துட்டு போனார். இந்த மாவட்டத்தை சேர்ந்த, சிந்திச்சு பாருங்க. அத்தனையுமே ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்கு திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்திக்கிட்ட அரசு அதிமுக அரசு. அது மட்டுமல்ல, இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து இன்றைக்கு தென்காசியை தலைமையாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்ததும் நான் தான். தமிழ்நாடு முழுவதும் 6 புதிய மாவட்டத்தை உருவாக்கி காட்டின திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு புதிய மாவட்டத்தையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? முடியாது. ஒண்ணுமே திறமை இல்லாத பொம்மை. எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கிட்டு போய் சாவி கொடுத்தா கையத்தட்ட, அது மாதிரி கைதட்ட முதலமைச்சர் என்ன? நான் செஞ்ச சாதனை செஞ்ச சொல்றேன், நீங்க சாதனையை சொல்லி செய்யல. அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமை, இதை தவிர்த்து ஒண்ணுமே இல்ல. கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி இதையேதான் 3 மாசமா சொல்லிட்டு இருக்காரு. வேற எதையுமே எங்ககிட்ட சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு குறையில்லாத அரசாங்கத்தை கொடுத்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதோடு இது நகராட்சி இருக்கிற மக்கள் சிந்திக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு கடுமையான மின்கட்டண உயர்வு. 3 வருடத்திற்கு முன்பு 52% மின்கட்டண உயர்வு என்று அறிவித்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 5% மின்கட்டண உயர்வு. இன்றைய தினம் 67% இங்க இருக்கின்ற மக்கள் மின்கட்டண உயர்வினால் பாதிக்கப்படுறாங்க. கடையில பீக்கவர், அதற்கு ஒரு தனி ரேட். இப்படி மக்களை வாட்டி வதைக்கிற அரசு திமுக அரசு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கடைக்கு வரி 180% உயர்த்தி விட்டாங்க. வீட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தென்காசி மாவட்டம் கடைநல்லூரில் பொதுமக்களிடையே உரையாற்றி வருகிறார். அப்போது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் பற்றி மக்களிடத்தில் எடுத்துக் கூறினார். மேலும் தற்போது திமுக ஆட்சியில் நடைபெற்று வரும் திட்டங்கள் குறித்தும் விளக்கம் அளித்தார்.